தீரா காதல் பாகம் 1. தன் தோல் சாய்ந்தலும் காதலியை தேற்ற வழி தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தான் அரவிந்த். எவ்வளவு நேரம்தான் அவன் அவளோடு இருக்க முடியும்? நாளைக்கு காலையில அவன் விமானத்திற்கு புறப்பட வேண்டியிருக்க தன்னை விட்டு விலக மறுக்கும் அவளை விட்டு செல்லவும் முடியவில்லை. வீட்டிலிருந்து இடைவிடாமல் அழைப்பு வந்த வண்ணம் இருக்க அதை எடுக்கும் மனநிலையில் அவன் இல்லை. ஆர்த்தியின் அழுகை வேறு குறைந்தபாடில்லை. அவளை தோளில் சாய்த்தவாறு அசையாமல் நின்றிருந்தான் அரவிந்த். ஆர்த்தி, போதும், இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே அழுதுட்டு இருப்ப? நான் உன்னை விட்டு ஒரேடியாவா போக போறேன். அவள் நிலையில் மாற்றம் இல்லாமல் போகவே ஆர்த்தி என அழுத்தி அழைத்தான். அப்போதுதான் நிகழ்காலத்திற்கு வந்தவளாய், உங்களுக்கு என்ன 2 வருஷம் ஈஸியா சொல்லிடுவீங்க, வீட்டில் சமாளிக்க வேண்டியது நான் தானே என புலம்பினாள். வேலைக்கு தானே போறேன், 2 வருஷம், அதுக்கு பிறகு உன்கிட்ட வந்துருவேன். அவன் சொல்லும் வார்த்தைகள் செவியில் விழுந்தாலும் அவள் மனதை தீண்டவில்லை. அவனுக்கு வெகு சாதாரணமாக தெரியும். 2 வருடங்கள் ஒரு பெண்ணான அவளுக்கு நெடிய 24 மாதங்களாக தெரிந்தால் அவளும் என்னதான் செய்வாள்? நீயே புரிஞ்சுக்கலனா நான் என்ன செய்வேன் ஆர்த்தி? நான் என்ன எனக்காகவா போறேன்? நமக்காக தானே போறேன். கை நிறைய காசு, நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்கேயும் போகாம உன் கூடவே இருப்பேன் என்று அவளை சமாதானப்படுத்த முயன்றான். நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா நீங்க தான் என் நிலைமையை புரிஞ்சுக்காம பேசுறீங்க. ஆம்பளைங்க நீங்க, உங்களுக்கு 2 வருஷம் பெருசா தெரியாது. ஆனா பொண்ணு நான் 2 வருஷம் எப்படி சமாளிப்பேன்? இப்பவே எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை தடுக்கணும்னா நம்ம விஷயம் வீட்டுல சொல்லியே ஆகணும். நீங்க தான் வேணான்னு சொல்றீங்க. எங்க வீட்டுல என் விருப்பத்துக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் நம்ம விரும்புறோங்கிறத மட்டுமாவது சொல்லிடுவோமே என கெஞ்சும் குரலில் அவனிடம் கேட்டாள் ஆர்த்தி. 6 மாதங்களாக அவனிடம் பேசி தோற்று போன அதே விஷயம் மீண்டும் சொன்னாள். எப்படியாவது அவனை சம்மதிக்க வைத்து விட மாட்டோமா என அவள் மனம் ஏங்கியது. அவனின் பதிலுக்கு ஆவலாய் அவன் முகத்தை பார்த்தாள். அவன் அசைந்தபாடில்லை. எப்படி உங்க வீட்டுல பேச சொல்ற? உங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன், நான் ஒரு சாதாரண கொத்தனார் மகன். கையில சொந்தமா 5 ரூபாய் கிடையாது, ஒரு சொந்த வீடு கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்த முகத்தோட அவங்க முன்னாடி வந்து நின்று பொண்ணு கேட்பேன்? அவனும் இத்தனை நாள் பேசிய அதே பதிலையே இப்பொழுதும் சொல்ல சோர்ந்து போனாள். எங்க வீட்டுல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நான் தான் சொல்றேனே அவள் கெஞ்ச. அவனும் நீ சொல்லலாம், ஆனா எனக்குன்னு ஒரு மதிப்பு வேண்டாமா? என்னால வெறும் பையனா வந்து உன் வீட்டு ஆட்கள் முன்னாடிலாம் நிற்க முடியாது. அவன் சற்று குரல் உயர்த்தி சொல்ல பாறாங்கள் மோதும் உணர்வு அவளுக்கு. 2 வருஷம் எனக்காக பொறுத்துக்கோ. லண்டன்ல எனக்கு மாசம் 2 லட்சம் சம்பளம். முடிஞ்ச அளவுக்கு என் செலவை குறைச்சிக்கிட்டு அடுத்த மாசமே எங்க இடத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சிருவேன். 2 வருஷத்துல வீட்டு வேலையும் முழுசா முடிஞ்சிரும். அப்போ உங்க அப்பா முன்னாடி வந்து நின்று தைரியமா உன்னை கட்டித்தர சொல்லி உங்க பொண்ணு கேட்பேன் என்று சொன்னான் அரவிந்த். ஒரு ஆண்மகனாக அவனுக்கு அவனது மதிப்பு, மரியாதை, கௌரவம் பெரிதாக தெரிந்ததில் வியப்பேதும் இல்லைதான். ஆனால் ஆர்த்தியின் நிலையோ பெரும்பாடாக இருந்தது. அவள் முகம் அப்பொழுதும் தெளியாதிருக்கிறதை பார்த்து, அதுதான் மும்பைல ஜாப் கிடைச்சிருக்கு தானே, பேசாம அங்க போயிரு என்றான். அவன் என்னவோ சுலபமாக சொல்லிவிட்டான். அவள் அவ்வளவு தூரம் எப்படி தனியா அனுப்புவாங்க என்பதை சிந்திக்க மறுத்தான். ஆர்த்தியின் வீட்டில் பணத்துக்கு அவசியமோ தேவையோ இருந்திருந்தா எப்படியோ, ஆனா அவளோ பெரிய பிசினஸ் மேனின் ஒரே செல்ல மகள். வேலைக்கு என்று அவளை எப்படி அனுப்புவார்கள்? அவ்வளவு தூரம் தனியா அனுப்ப மாட்டாங்க அரவிந்த், என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்னும் விதத்தில் கெஞ்சினாள். எல்லாத்துக்கும் இப்படியே சொன்னா நானும் என்னதான் செய்யட்டும்? என்னால 2 வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூட முடியாது, அவ்வளவுதான் என அவன் குரலில் காரம் ஏற சட்டனை இறங்கி போனான். சரி, நீ கோவப்படாத, நான் எப்படியாவது சமாளிக்கிறேன். அவள் குரல் நைந்து போனது. இதுதான் நான் அப்போ இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்காம இவ்வளவு நேரம் ஆர்கியூ பண்ணிட்டு. சரி விடு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்னோட அக்கா தங்கச்சி எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களோட கொஞ்ச நேரம் இருக்கணும். அவளை விலக்கி விட்டு தன் வண்டிக்கு அருகில் சென்றான். என்ன வீட்டுக்கிட்டேயாவது டிராப் பண்ணுவியா, இல்ல ஆட்டோ பிடிச்சு போய்க்கவா? அவன் பதில் என்னவாக இருக்கும் என்பதை தெரிந்தவளாகவே அந்த கேள்வியை கேட்டாள். ஆர்த்தி, கிளம்புற நேரத்துல எந்த சிக்கல்லையும் நான் சிக்க தயாரா இல்ல. சோ நீ ஆட்டோ பிடிச்சு போ. வண்டியில ஏறி அமர்ந்து காலால் உதைத்து அதை கிளப்பினான். அப்படி என்ன சிக்கல் வரும்? அப்படி வந்தாலும் நல்லதுக்கு தானே. அவளின் எண்ணத்தை வெளியே சொல்ல முடியவில்லை. வெளிநாடு செல்லும் அவனை கோபப்படுத்தி பார்க்க அவளுக்கு விருப்பம் இல்லை. எனவே அமைதியாக நின்றாள். அப்போ நான் கிளம்புறேன்,
அவன் ஆக்சிலேட்டரை முறுக்க முயல, நாளை நான் ஏர்போர்ட்டாவது வரலாமா? அவள் மெதுவாக கேட்க, வேண்டாம் என ஒற்றை வார்த்தையில் முடித்தவன் வண்டியை கிளப்பி கொண்டு சென்றே விட்டான். அவன் போவதையே வெறித்தவளாய் பார்த்து கொண்டிருந்த அவளது கண்களில் ஒற்றை துளி கண்ணீர் உருண்டு கன்னத்தில் வழிந்தது. அவனை காதலிக்க துவங்கிய இந்த 4 வருடங்களில் முதல் முறையாக தன் காதல் கைகூடுமா என்று பயம் அவளுக்கு எழுந்தது. காதலிக்கும் பொழுதே வீட்டில் காதலை சொல்லிவிட தவித்த அவளை தடுத்தவன் அவன்தான். அப்போ அவள் சொன்ன காரணம் சரியா இருந்துச்சு. ஆனாலும் நான் மட்டுமா சொல்லிட்டுமா என்ன கேள்விக்கு பிடிவாதமான அவனது மறுப்புதான். எப்போ அவ படிப்பு முடியும், உடனடியாக மாப்பிள்ளை பார்க்க தயாராக இருக்கும் பெற்றவர்களிடம் என்ன சொல்லி அவள் சமாளிப்பாள்? மனதை கவ்விய பயத்தோடு வீட்டுக்கு செல்ல ஆட்டோ பிடித்தாள்.